இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்கிற இந்த பூமி எப்படி உருவாயிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்திலேருந்து ஒரு 13.7 பில்லியன் ஆண்டுகளுக்கு நம்ம முன்னாடி போனோம்னா, ஸோ அப்போ இருந்து அந்த பால்வெளி அண்டங்கள் ஆகட்டும், அந்த ஒரு இதாகட்டும், அதெல்லாம் எப்படி உருவாயிருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நாம் இப்போ வாழ்ந்துட்டு இந்த காலகட்டத்திலேருந்து ஒரு 13.7 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம போனோம்னா, அப்போது அந்த காலகட்டத்தில் முதல்ல ஒன்று உருவாயிருக்கும். ஸோ ஒன்றுலேருந்து தானே பெருகி மற்றதெல்லாம் உருவாகும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அங்கே இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எனர்ஜின்ற ஒரே ஒரு விஷயம் தான் இருந்திருக்கு. ஒரு 13.4 பில்லியன் ஆண்டுகளுக்கு நம்ம வந்தோம்னா, ஸோ 13.4 பில்லியன் ஆண்டுகளுக்கு வந்துட்டு சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்து அந்த ஒரு எம்டி ஸ்பேஸ், அதாவது ஒன்றுமே உருவாகாத அந்த காலகட்டம், எம்டி ஸ்பேஸ்லேருந்து ஒரு ஹைட்ரஜனும் ஹீலியம் இருந்திருக்கு. ஸோ இந்த ஹைட்ரஜனும் ஹீலியமும் ரெண்டுமே சேரும்போது பெருவெடிப்புன்னு சொல்லுவாங்க. பெருவெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பெருவெடிப்பு அப்படின்றது ஒன்று ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த பெருவெடிப்பு அப்படின்னு ஏற்படும் போது தான் அந்த கேலக்ஸி அப்படிங்கிற ஒரு தோற்றம் உருவாகுது. ஸோ அந்த கேலக்ஸி அப்படின்ற தோற்றத்தில் என்னென்ன இருக்குன்னா, அதிக அளவுக்கான வெப்பம், அதாவது தாங்கவே முடியாததுக்கான வெப்பம் அந்த ஃபேரன்ஹீட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 18 மில்லியன் ஃபேரன்ஹீட்டில் இருக்குது. ஸோ அது ரெண்டும் சேர்ந்து வெடிக்கும் போது அப்போ தான் 18 மில்லியன் ஃபேரன்ஹீட்டில் வந்துட்டு ஒரு ஸ்டார் உருவாகுது. சீனா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் டஸ்ட்டு. 99.9% வந்து அந்த கேலக்ஸியில் டஸ்ட்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து கேலக்ஸி உருவாயிருக்கு. அது வந்து எவ்வளோ மில்லியன் ஃபேரன்ஹீட்டில் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18 மில்லியன் ஃபேரன்ஹீட்டில் இருந்திருக்கு.